அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அக்கா கத்திக்கா. அத்தை இந்தாங்க வெட்டுங்க. கௌதம் ரெடியா? நான் ரெடி. போதுங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. கௌதம் இந்த ஹாப்பி பர்த்டே மா. தேங்க்ஸ் டா தங்கம். இந்த இந்தாங்க அத்தை. அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம்தான்ப்பா. நீ இல்லைங்கிறதா ஒரே குறை. அவ்வளவுதானே? நாளைக்கு எனக்காக சாப்பாடு செய்யுங்க, வந்து வயிறு முட்டை சாப்பிட்டு போறேன். அப்படியா? கண்டிப்பா வந்துருவியா? கண்டிப்பா வராமா. சரி, நான் உனக்காக ஸ்பெஷலா சமைச்சு வைக்கிறேன். சரிம்மா. இலக்கியா, நான் இப்போ வர முடியாது, நீ ஆட்டோ பிடிச்சு வந்துரு. ஓகே? ஓகே கௌதம். சரிம்மா, நான் வச்சிடுறேன். லேட் ஆயிடுச்சுன்னா ஜானு சந்தேகப்படுவாங்க. சரிப்பா. பாய். பாய் மாமா. அத்தை கொடுங்க அத்தை, நான் வைக்கிறேன். கொடுங்க. ஆமா கௌதம் எங்க? கௌதம் இது வந்துருவாரு. நான் அவனை காலையில இருந்து பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கான், பாட்டெல்லாம் முழங்கிட்டு இருக்கான். என்ன விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, அவர் நார்மலா தான் இருக்காரு. ஏய், அறிவில்ல, பார்த்து நடக்க மாட்டேன். பாப்பா கௌதம் உட்காரு. என்ன ஜானு, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கா பாரு வைக்கிறேன். ஹலோ பிரதர். ஆமா ஜானு, கேட்கணும். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் வாங்க. என்னடா, எது கூப்பிட்ட? இதுல இனிமே கம்பெனி ஆபீஸ் எல்லாமே எனக்கு தானே டைப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ஒரு கையெழுத்து மட்டும் போடு. என்னடா? சைன் பண்ண. டேய், என்னடா சொல்ற? எனக்கு புரியல. கம்பெனியோட மொத்த பொறுப்பையும் என் தம்பி கார்த்திக் கிட்டயே கொடுக்கறேன். இனிமே எனக்கும் ஆபீஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு இதுல இருக்கு. அதுக்கு சம்மதம்னு கையெழுத்து போடுங்க பாஸ். என்ன கார்த்திக், எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம் தான். டேய், என்ன பேச்சு இது? இப்ப எதுக்காக மொத்த கம்பெனியையும் உன் பேர்ல எழுதி கேக்குற? ஏன் கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? பாரு. டேய், புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு ஒரு கம்பெனியை ரன் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உன்னால புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஏமாத்த பாப்ப? இங்க பாரு, உன்னை விட என்னால கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். சைன் பண்ணு. கார்த்திக், நீ சுயநினைவோடு தான் பேசுறியா? எதுக்கு இப்ப மொத்த கம்பெனியும் கேக்குற? என்னாச்சு அஞ்சலி? ஐயோ ஆண்டி, எனக்கு எதுவும் தெரியாது. கார்த்திக் பேசுறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படி கேட்க போறாருன்னு சொல்லிருந்தா நானே கார்த்திகை இங்க வரவிடாம தடுத்திருப்பேன். அத்த, நான் அஞ்சலி சொல்றதா கேட்கணுமா? ஏன் எனக்கு சொந்த அறிவு இல்லையா? இங்க பாரு கார்த்திக், எல்லாமே எனக்கே வேணும்னு நீ கேக்குறது நல்லாவே இல்ல. கௌதம் இல்லாம இந்த பிசினஸ் எங்க இருந்து வந்துச்சு? அவன் கொடுக்காம எப்படி உனக்கு எம்டி பதவி வந்துச்சு? கௌதம் கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்ப நீ அவனை வெளியே போ சொல்ற? இதெல்லாம் நியாயமாவா இருக்கு? அப்படி பார்த்தா இவருக்கு மட்டும் பிசினஸ் அறிவு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க கொடுத்தது தானே? இங்க பாருங்க அத்த, முதல்ல நான் தனியா கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். இவரு ஒத்துக்கவே இல்ல. அதான் இருக்கிற கம்பெனியே கேக்குறேன். எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க.
இனிமே நானே கம்பெனி நடத்திக்கிறேன். டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒரு நிமிஷம், எதுவுமே பேச வேண்டாம். கார்த்திக் ஆசைப்படுறத பண்ணிடு. ஆமா கௌதம், கார்த்திக் ஒரு முடிவோடு தான் இருக்கான். நாம என்ன சொன்னாலும் அவன் காதுல விழ போறது இல்ல. மீறி நம்ம தரமாட்டோம்னு சொன்னா இந்த வீட்டோட நிம்மதியே போயிடும். வேண்டாம், இவன் கேட்ட இடத்துல கையெழுத்து போட்டுருங்க. கௌதம், கையெழுத்து போட்டுருங்க கௌதம். இலக்கியா, ஒரு நிமிஷம் இரு. கௌதம், வெளிப்படையாவே சொல்லு. மொத்த கம்பெனியையும் உன் தம்பிக்கு எழுதி கொடுக்கறதுல உனக்கு சம்மதமா? மனசுல எந்த வருத்தமும் இல்லாம சொல்லு. இந்த கம்பெனிய அவனுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு ஓகேயா? கார்த்திகோட வயசுக்கு மேல பொறுப்பை சுமத்துனா அவன் அந்த சுமையை தாங்குவானாங்கிற அக்கறை தான் எனக்கு இருக்கே தவிர கம்பெனி கார்த்திக் கிட்ட குடுக்கறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஜானு. அப்புறம் என்ன, சைன் பண்ணி கொடுத்துரு. இனிமே கம்பெனி மொத்தமாவே அவனே பாத்துக்கிட்டோம். நீ சொன்ன மறுப்பு எது ஜானு? இதோ இப்பவே கையெழுத்து போடுறேன். கொடு. டேய், கௌதம் என்டர்பிரைசஸ் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அதை கேர்ஃபுல்லா பாத்துக்க. ஆல் தி பெஸ்ட். என்னமா ஆச்சு? ஏன் பெண்ணை வாங்குனீங்க? நீ கொஞ்சம் வாயை மூடு. கௌதம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உருவாக்குன கம்பெனியை மொத்தமா தூக்கி உன்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா? கௌதம் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. அவன் குணத்தை பார்த்தல்ல, நான் சொன்னா மறுபேச்சு பேச மாட்டான் என் புள்ள. யாராவது கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனியை அப்படியே மொத்தமா தூக்கி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா என் புள்ள அப்படி கிடையாது. நான் சொன்னா அப்படியே எழுதி கொடுத்துருவான். அதான் கௌதம். இப்படிப்பட்டவனை நம்பாம மொத்த கம்பெனியுமா கேக்குற நீ? இத பாரு, கௌதம் கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி, அதுல உனக்கு பார்ட்னருங்கிற ஒரு பதவியை கொடுத்தான். நீ தொழில கத்துக்கணும்னு உனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணா. அதெல்லாம் மறந்துட்டு நீ மொத்த கம்பெனியவா கேக்குற? உனக்கே வெக்கமால? இத பாரு, நான் சொல்றேன், உனக்கு என்ன பொறுப்பு வேணுமோ அதை என்கிட்ட சொல்லு. நான் என் புள்ள கிட்ட கேட்டு உனக்கு வாங்கி தரேன். அதை விட்டுட்டு மொத்த கம்பெனியை கேட்டனா நான் சம்மதிக்க மாட்டேன். கம்பெனியா கேக்குறேன்? சுமாரு. என்னமா பண்றீங்க? கம்பெனி கேக்குறானா? கம்பெனி கார்த்திக், கோவப்படாதீங்க கார்த்திக். எனக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து சந்தோஷப்பட சொல்றியா? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? மொத்த கம்பெனியும் கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீங்க என்ன திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சப்போர்ட் பண்ணல, இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, கம்பெனில உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்க அண்ணனுக்கும் இருக்கு. ஆனா நீ அவனை கம்பெனில இருந்து மொத்தமா தொடச்செறிய நினைக்கிறியே, அது எப்படிடா முடியும்? நான் தொடச்செறிய ஆசைப்படல. ஆனா அவரே தொடச்செறிஞ்சிட்டு வெளியே போனவர் தானே. ஒரு தடவை அவர் தனக்கு எதுவும் வேண்டான்னு வீட்டு விட்டு போயிட்டார். நான் தான் அவரை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து சொத்து பிசினஸ் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு நான் மட்டும் கொடுக்கலனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் தானே முதலாளி. அப்படி நினைச்சிட்டு போக சொல்லுங்க அவரை. கார்த்திக், இங்க பாரு, நீ ரொம்ப தப்பா பேசுற.
என்னைக்கு இருந்தாலும் கம்பெனிக்கு கௌதம் தான் எம்டி. அதுல இருந்து அவனை தூக்குறதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஆமா, நீ இப்படி பேசுற ஆளே கிடையாதே. உனக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது? அவளையே பாக்குறீங்க? எனக்கு சொந்தமா யோசிக்கிற அளவுக்கு மூளை இல்லைன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் என் உரிமையை மட்டும் தான் கேட்கிறேன். அதை யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஏய், என்ன ஆண்டி, அங்கேயும் என்ன சந்தேகப்பட்டீங்க, இங்கேயும் வந்து கார்த்திக்கிட்டே என்ன பத்தி விசாரிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன நம்பலையா? தவளைக்கு கொம்பு முளைச்சிருச்சுன்னு சொன்னா நான் நம்புவேனா? தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த கார்த்திக் இப்ப திடீர்னு பிசினஸ் சொத்துன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான்னா அதை பார்த்து எனக்கு சந்தேகம் வரதானே செய்யும். ஆண்டி, கார்த்திக் பேசுறத கண்ணை மூடிக்கிட்டு கேட்டா நீ பேசுற மாதிரியே இருக்கு. ஆண்டி, இங்க பாரு, நான் உன்னை இங்க கொண்டு வந்தது இலக்கியாவை காலி பண்றதுக்கு. ஆனா நீ கௌதம குறி வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ, என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? நான் என்ன அப்படிப்பட்டவளா? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அதை விட நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, எனக்கும் கௌதம்க்கும் 1000 சண்டை இருக்கலாம். ஆனா அதுக்காக அவனை எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இலக்கியாவை துரத்திட்டு கௌதம்க்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். அதுக்கு உன்னால எந்த பங்கமும் வரக்கூடாது. ஒருவேளை இப்ப கார்த்திக்க நீதான் தூண்டி விட்டு சண்டை போட வச்சிருக்கேன்னா அதை இதோட விட்டுரு. ஆண்டி, இல்ல கௌதம், நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கார்த்திக் எப்பவுமே இப்படிதான், நீங்க விடுங்க. எப்பவுமே இப்படித்தானா? அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் எல்லா நாளும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். நானும் இப்படித்தான் கடைசி வரைக்கும் டென்ஷனா இருக்கணுமா? ஏன் கௌதம் ஏன் மேல கோவப்படுறீங்க? கோவம் இல்ல, இது என் ஆதங்கம். நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? தினம் தினம் சண்டை, தினம் தினம் பிரச்சனை. எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. கௌதம், ஏன் இப்போ இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? கார்த்திக் செஞ்சது தப்புன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவன் போயிட்டானா? வரமாட்டானா? சண்டை போட மாட்டானா? கார்த்திக் நிச்சயமா திரும்ப வருவான், பிரச்சனை பண்ணுமா. ஆசைப்பட்டதை அடையிற வரைக்கும் அவனும் அஞ்சலியும் அடங்க மாட்டாங்க. நீதான் அவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இல்ல கௌதம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாம். சொத்தையும் கம்பெனியும் கார்த்திக் கொடுத்துறேன்னு நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் நீயே தடுத்தாத. இன்னைக்கு நான் அவன் கேட்கிற இடத்துல கையெழுத்து போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும், நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேனா? சொத்தை வாங்கிட்டாங்கிற சந்தோஷத்துல கார்த்திக் ஒரு பக்கம் போயிடுவான். இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல நீ ஒரு பக்கம் போயிடுவ. அப்போ அண்ணன் தம்பி இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஒவ்வொரு பக்கமா போறதுக்கா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் சொல்லு? இப்படி உடைஞ்சு செதறதுக்கா நான் இந்த குடும்பத்துக்கு உசுரை கொடுத்து உருவாக்குனேன். எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்ல வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அத புரிஞ்சுக்காம நீ இப்படி கோவப்படுறியே. கௌதம், அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. தான் புள்ளைங்க பிரிஞ்சு கிடந்தா அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? இங்க பாருங்க, கார்த்திக் ரொம்ப நல்ல பையன்தான். அவனுக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். நம்ம அவனுக்கு பேசி புரிய வைக்கலாங்க. பொறுங்க. ஐயோ கடவுளே, ஏன் நீங்க ரெண்டு பேரும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொத்தை குடுக்கலனா தான் இந்த குடும்பம் உடையும். தான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா கார்த்திக் குடும்பத்தையே பிரிச்சுதான் தீருவான். அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. தன்னை ஏமாத்துறாங்கிற தப்பான எண்ணத்தை கார்த்திக் தான் மூளையில நல்லா ஏத்திக்கிட்டான். நீங்க எப்படி புத்தி சொன்னாலும் அது அவன் மூளையில ஏறவே ஏறாது. இத பாரு ஜானு, என் முடிவுதான் கரெக்ட். எனக்கு எதுவும் வேணாம்.
எல்லாத்தையும் கார்த்திக் கிட்டே கொடுத்துறேன். இருப்பா, நீ ஏன் இப்படி அவசரப்படுற? நான் அவசரப்படல ஜானு. பல நாள் தூக்கத்தை இழந்து யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கம்பெனி விஷயத்துல உடனே ஒரு முடிவெடுங்க. அது வரைக்கும் நான் ஆபீஸ் பக்கம் போக மாட்டேன். கௌதம், என்னப்பா நீயும் கார்த்திக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். என்ன இலக்கியா, இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? ஹலோ கௌதம், உனக்காக சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்போ வர? மா, அது வந்து நான் உனக்கு மீன் பிடிக்குமேனு வஞ்சர மீன் வாங்கி மசாலா போட்டு வச்சிருக்கேன். இப்ப பொரிச்சு ஆறிடும். நீ வந்ததும் பொரிச்சுக்கலாமா? நேத்து என் பிறந்த நாள் அன்னைக்கு என்னால கேக் ஊட்ட முடியல. அது எனக்கு பெரிய ஏக்கமா போயிடுச்சு. அதனாலதான் மீனோட சேர்த்து சிக்கன், மட்டன்னு நிறைய ஐட்டம் செஞ்சிருக்கேன். நீ வராம இருக்காத கௌதம். ஓகே ஓகே, நான் வரேன். ஆமா, ஜானகிக்கு கால் அடிபட்டிருந்ததே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கால? அவளுக்கு எதுவும் இல்லல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, இன்னும் 1/4 மணி நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். நீ சீக்கிரம் வந்துரு கௌதம். நீ பசி தாங்க மாட்ட. சரி, ஓகே, நான் வந்துடுறேன். வச்சிடுறேன். ஓகே ஜானு, நான் சொன்னதை யோசிச்சு வை. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். கௌதம், கௌதம், எங்க போற? அதான் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. எந்த வேலையா இருந்தாலும் அதை தள்ளி வை. நீ சொன்ன மாதிரி கார்த்திகோட பிரச்சனையை இப்பவே முடிச்சிடலாம். அது வந்து ஜானு, நான் போயிட்டு வந்துடுறேனே. அதுக்குள்ள நீ என்ன பண்ணுமோ பண்ணி வை. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு வச்சுட்டேன். முதல்ல நீ இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு எங்க வேணாலும் போ. நீ என் கூட வா. அத்தை, அவர்தான் எங்கேயோ போகணும்னு சொல்றாருல்ல, அவர் போயிட்டு வந்துட்டுமே. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்கிறத ஒரு நிமிஷம் கூட என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. முதல்ல இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும். என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. வாங்க. ஜானு, ஒரு நிமிஷம் ஜானு. கௌதம், ரேவதி அத்தை வேற உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்களே. அதான் என்ன பண்றதுன்னு புரியல. சரி வா. யாருக்கு தான் ஃபோன் பண்றீங்க? என்ன விஷயம் சொல்லு ஜானு, நான் வெளியில போகணும். அண்ணி, யாருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கீங்க? வக்கீலுக்கு தான். வாட்? என்னது? வக்கீலுக்கா? எதுக்கு அத்தை? கார்த்திகால இந்த வீட்ல பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எங்க இந்த குடும்பம் சுக்குநூறா உடைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால அவனுக்கு இந்த கம்பெனில கொஞ்சம் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதான் வக்கீலுக்கு கால் பண்றேன். நீ கார்த்திகை கூப்பிடு. அண்ணி, முதல்ல அவசரப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம். பொறுமையாவா? பிரச்சனை தலைக்கு மேல ஏறி போச்சு. இதுக்கு மேல என்ன பொறுமை வேண்டி இருக்கு? கார்த்திக், கார்த்திக். சொல்லுங்கம்மா. இத பாரு, இனிமே உனக்கும் கௌதம்க்கும் ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கௌதம் கிணையா உனக்கும் ஆபீஸ்ல சில பொறுப்பெல்லாம் பிரிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இத பாரு கௌதம், கம்பெனில கார்த்திக்கு ஏத்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் என்னன்னு நீ முடிவு பண்ணி அவன்கிட்ட ஒப்படைச்சிரு. சரி. கார்த்திக், இத பாரு, இனிமே நீயும் கௌதமும் இதுக்கு முன்னாடி மாதிரி ஒத்துமையா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கம்பெனியை நீங்க 2 பேருமே ஒத்துமையா பாத்துக்கணும். நான் இப்பவே வக்கீல் கிட்ட பேசி பத்திரத்தை ரெடி பண்ண சொல்றேன். அம்மா, ஒரு நிமிஷம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களும் முடிவு பண்றீங்க. நான் கேக்குறது மொத்த கம்பெனியும். ஆனா நீங்க பதவியை மட்டும் கொடுக்கறதா சொல்றீங்க.
என்ன சார் இதெல்லாம் உங்க ஐடியாவா? டேய் டேய் சார் 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 ஒண்ணும் போதும் சார். உங்க உள்ளடி வேலையை பத்தி எங்களுக்கு தெரியாதா? என்னடா இவன் முழு பிசினஸையும் கேக்குறானேன்னு பயந்து பொறுப்புங்கிற பிஸ்கெட்டை பொறுக்கி போட்டுட்டு என்ன மயக்கலாம்னு நினைச்சீங்களா? ஐயோ கார்த்திக், இதுக்கும் கௌதம்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொறுப்பை பிரிச்சு கொடுக்கலான்னு அத்தை தான் சொன்னாங்க. ஆமாப்பா, நான் தான்ப்பா இந்த முடிவை எடுத்தேன். ஓ அப்படியா? சரிம்மா, எனக்கு உங்க முடிவுல உடன்பாடு இல்ல. எனக்கு கம்பெனி மொத்தமா தான் வேணும். கொடுத்துறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.